வணக்கம், ரெண்டு விசாரமான. இன்னைக்கு நம்ம ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்டோட வந்திருக்கோம். ஒரு 1 லிட்டர் ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட் தான் இது. இதை கொண்டு நம்ம தூண்டில் போடுற இடத்துக்கு கல்லுக்குள்ள போய் நான் உங்களுக்கு கலர் மீன்களை காட்ட போறேன். அவ்வளோ சுற்றி நல்லா லாக் போட்ட பாருங்க. பேக் நல்லா இருக்குங்க, உண்மையிலே பேக் வேற லெவலில் இருக்கு. ஆக்சிஜனை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு கோடு கம்மியாக இருக்குங்க. 4 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா செமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கடலுக்குள்ளே போய் உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்ட போகிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சிஜனை உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன், பார்த்துக்கோங்கண்ணே. ஃபுல்லாக திறந்து விட்டேன், ஏரை ஃபுல்லாக திறந்து விட்டேன். பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஏரோட சவுண்டை பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த காஸ்டியூமோட தண்ணிக்குள்ளே போக போகிறேன்னா அப்படி போக போகிறது இல்லை. உள்ளுக்கு ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன், இதுக்குள்ள கழட்டி வச்சுட்டு அந்த காஸ்டியூமோட தண்ணிக்குள்ளே இறங்கி உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோலேயே ஒரு நம்பர் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கழட்டிடுவேண்ணே, ஒரு இதை மட்டும் காட்டினா போதும். நம்ம தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறதுக்கு இந்த தட்டை போட்டு தான் நீச்சல் அடிக்க போகிறோம். வெள்ளத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா விங்ஸ் கணக்காக போட்டிருப்பாங்க, மீன் சரகு கணக்காக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து தட்டு. அதோட இது ஸ்பீடாக நீச்சல் அடிக்கலாங்க. நம்மளுடைய கேமரா தான் இருக்கு, இதை வச்சு தான் தண்ணிக்குள்ள வீடியோ எடுக்க போகிறேன். GoPro Hero 9ங்க. தண்ணி பரவாயில்லாம தெளிவு கிடக்குங்க. இந்த தெளிவு போதும் தான் நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள போய் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே போட்டாங்க பாருங்க. தட்டெல்லாம் மாட்டி ஆயிடுச்சு, ரெடி ஆகிட்டு நம்ம கேமரா வச்சு கடலில் போட்டலாமா? போடுறேன், என்னடா போடுறேன்னு சொல்றீங்களா? பாருங்க என்ன செய்யறேன்னு பாருங்க. மிதக்கு மாதிரி என்ன மிதக்கு பண்ணிக்கலாம் கேமரா. நானும் தண்ணிக்குள்ள வாங்கிடுவேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரியா?
கேமரா ஆன் ஆயிட்டு. நம்ம நெத்திலி கருவாடுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல சைஸான நெத்திலி. இங்கே வாங்க சைஸை நான் காட்டுறேன் பாருங்களேன். நல்லா வெள்ளை நெத்திலிங்க. மணல் ஒரு பிசுறு கூட இருக்காது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில் காய போட்டதுனால அப்படியே மணல் இருந்தால் எதுவுமே இருக்க கரெக்டான இடம் இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய ஆர்டரை கொடுங்க. வீடியோவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த விண்டு பிசேரமாக எனக்கு கொடுங்க. கருத்து உள்ள சிங்கில பார்த்தேன்.